விவேக் சாரை நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். மனுஷன் காமெடியாக பேசினாலும் பல முற்போக்கு சிந்தனைகள் அவருடைய பேச்சுக்களை நம்மளால் பார்க்க முடியும். அதன் பிறகு அவர் ஒரு இயற்கை நல விரும்பி, அதாவது எல்லா இடங்களிலுமே பசுமையாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே மரம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வைத்தவர் தான் நம்ம விவேக் சார். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்கல்ல, வி த லீடர்ஸ், அவங்க சார்பாக மரம் நடும் விழா அப்படிங்கிறது இந்த ஒரு மாதம் நடத்தப்பட போகிறது. நிறைய இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்வு காணும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆறுகள் தூர்வாரப்படுகின்றன, நிறைய ஏரிகள் தூர்வாரப்படுகின்றன, பனைமரம் வைக்கப்படுகிறது, பல மரக்கன்றுகள் ஊன்றப்படுகின்றன. அப்போ இந்த நிகழ்வுலாம் நடக்கும்போது அந்த மேடையில் வந்து பேசுகிறாங்க. விவேக் சார் அவர்களை ஞாபகம் வைத்து இந்த ஒரு செயலுக்கு அவருடைய பெயரையும் வைத்து இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது அவருடைய ஆன்மா கண்டிப்பாக சந்தோஷப்படும் அப்படிங்கிற அளவில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த விஷயமா மட்டும் நம்ம பார்த்துடக்கூடாது. இதில் அரசியலும் இருந்துச்சான்னு கேட்டால் எஸ், இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சில அரசியல் விஷயங்களை பேசியிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறதையும், இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அடுத்த ஒரு புயலாக அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு வருடத்தில் வரப்போகிறார் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியலிருந்து நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் இப்போதும் பிஜேபியினுடைய பி டீம் தான். அமித்ஷா அவர்கள் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அமித்ஷாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தான் அண்ணாமலை அவர்கள் அடுத்த கட்சியை தொடங்க போகிறார் அப்படிங்கிற 1008 விமர்சனம் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை பற்றி பேசணுன்னே, நேற்று வரை விஜய் பற்றி பேசிட்டு இருந்தே விக்கி, இந்த அண்ணாமலை வந்துட்டார், இனி அண்ணாமலை பற்றி பேசுவியான்னு கேட்டால் எஸ், பேசுவேன். 2 தலைவர்கள் 2 மாற்றம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரை பற்றியும் பேசுவோம். ஏன் பழசை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும்? பழசு நிறைய நல்லது செய்யட்டும், ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டட்டும், நல்ல அரசியலை முன்னெடுத்து வைக்கட்டும், கண்டிப்பாக அவர்களை பற்றியும் பேசுவோம். தனுஷ் வராரா, இல்லை சகாய மகேஷ் அவர்கள் வராங்களா, நல்லவங்களாம் வரட்டுங்க, எல்லாரும் வரட்டும், எல்லாரும் அரசியல் செய்யட்டும். நான் மட்டும்தான் அரசியல் செய்வேன், ஒரு குடும்பம் மட்டும்தான் அரசியல் செய்யும் அப்படின்னா அதை எதிர்ப்போம். அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசி இருக்கிறதுனால தாவேகாக்கு ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டால் எந்த சிக்கலும் கிடையாது. ஏன் சிக்கல் இல்லை அப்படிங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். தாவேகா செம்மையான அரசாங்கமாக மாறிட்டு இருக்காங்க. ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு அரசை அமைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேசுகிறாங்க. நேரடியாக மக்களுடன் அவங்களுடைய தொகுதியிலுடைய குறைபாடுகளை தீர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னா அவங்களை அசைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? விக்கி சொன்னனாலேயோ அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் யாராலையும் அசைக்க முடியாது. அதனால் தாவேகாவினுடைய எதிர்காலம் தாவேகா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க இதே மாதிரி இன்னும் பல மடங்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய ஆசை. ஏன்னா இதெல்லாம் நாம் விரும்பி, இது ஒரு நடந்துராதா, இப்படி ஒரு அதிசயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி விரும்பி கொண்டு வந்த ஒரு மாற்றம். இந்த மாற்றம் அத்தனை திராவிட அழுக்குகளையும் நாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு கட்சியாக 2.5 வருடத்தில் ஒரு மனுஷன் வந்து ஆட்சியை பிடித்து இவ்வளோ பெரிய துரோகிகள் ஆபாசவாதிகள் மத்தியில் முன்னாடி நின்று ஆட்சி அமைத்து அதை ஆட்சி இப்போது கொண்டு போகிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். பணபலம், அதிகார பலம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அரசியல் அவதூறுகள், அதை தாண்டி குடும்ப அவதூறுகள், தனிப்பட்ட வாழ்வு, இது எல்லாத்தையுமே நோண்டி அந்த மனுஷனை போட்டு படாத பாடுபடுத்துவாங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் விஜய் அவர்கள் அதில் சாதிச்சு நிற்கிறார் அப்படிங்கிறது போது கண்டிப்பாக அவருக்கான சப்போர்ட் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்போதுமே நம்மை பொறுத்த வரைக்கும் மோனோபோலி அப்படிங்கிறதுல வீழ்ந்துடவே கூடாது. இந்த 2 பேர் ஏஆர்பி அப்படின்னா அது ஒரு மோனோபொலி, இவர் மட்டும்தான் அது ஒரு மோனோபொலி. அப்படி இருந்துச்சுன்னா இவங்க நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அதை அவங்க கண்டுக்கிடுவாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த இடத்துல 2-3 நிறுவனங்கள் இருந்தால் தான் ஒரு பொருளினுடைய விலை அப்படிங்கிறது கம்மியாகும். உதாரணத்துக்கு இன்டர்நெட்டே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க 2 பேர் தான் கோலாச்சு இருந்தாங்க. அதன் பிறகு டாடா டொக்கோமோ வந்துச்சு, யூனிகாம் அப்படி ஏதோ ஒன்று வந்துச்சு. அதன் பிறகு ஜியோ வந்துச்சு. நிறைய பேர் வர இன்டர்நெட் 1 GB 300 400 வாங்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு தான் தெரிஞ்சு 200 ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு மாதம் முழுக்க பேசிடலாம். அதன் பிறகு 399 ஒரு மாதம் முழுக்க 1 GB 1.5 GB டேட்டாவோடு நம்ம பேசலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் வருது. இதுதான் மோனோபோலிக்கும் அது இல்லாத ஒரு தருணத்திற்குமான வித்தியாசம். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு தாவேகாக்கு நிறைய ஹிண்ட்டை கொடுத்துருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் அமித்ஷா கூட நான் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சாதான் நான் பாஜகவினுடைய பி டீம் இல்லைன்னு இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. அமித்ஷா அவர்கள் என் காதில் வந்து சொன்னார், உனக்கு டெல்லியில் ஒரு பொறுப்பு 2-3 வருடங்கள் இங்கே இருக்க வேண்டியிருக்கும். நீ ஐயா நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், என்னுடைய கை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளட்டும், அதை தாண்டி இவர் அமெரிக்காவுக்கு போயிடுவார், டெக்சாஸ்க்கு போயிடுவார்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை கவனிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை, அதுவே எங்களுக்கு போதும், நாங்கள் ஏன் அமெரிக்காவுக்கு போகணும், இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத ஸ்டேபிளாக சொல்லிட்டார்.
இது முதல் விஷயம். அப்போ அவருடைய குறிக்கோள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் செய்வது அப்படிங்கிறது தான். ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட தொடங்கின 73 தினங்களில் 16லேருந்து 20 லட்சம் மனிதர்களை கவர்ந்திருக்கிறது. இன்னும் நமக்கு இருக்கு 50 லட்சம் பேர் ஆகும்போது நம்ம என்ன ஆயிரும், அடுத்த அரசியல் கட்சியாக இதை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் 30 லட்சம் தான் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அந்த 30 லட்சம் மனிதர்கள் உள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி விடுவார். இதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் என்ன அரசியல் செஞ்சாலுமே அது ஒரு பாலிசியோடி தான் செய்வேன் அப்படிங்கிறத அவர் உறுதியாக சொல்கிறார். இந்த இடத்துல எனக்கு பிஜேபியினுடைய பி டீமோ ஏ டீமோ இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதை முடிவு பண்ணாலும் அதை மேலிடம் தான் முடிவு பண்ணணும். டெல்லியிலேருந்து தான் இங்கே ஆட்சி நடக்கணும், கோபாலபுரத்தில் தான், அறிவாலயத்தில் தான், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் அவங்களுடைய அரசியலை தீர்மானிக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அரசியலை தீர்மானிக்க வேண்டும், அப்படி ஒரு மாற்றத்தை இங்கே உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுவரையிலும் அவங்க மரக்கன்றுகள் அப்படிங்கிறத இன்னைக்கு 16ஆம் தேதியா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டிருக்க வேண்டும். ஆனால் 6 லட்சம் தான் நட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது 20 லட்சமாக இருக்கிறது. அதை அடைவதற்கு இன்னும் 20 தினங்கள் கூட இல்லை. நம்ம உழைப்புடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு வாலண்டியரும் அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றுகளாவது நட வேண்டும். மரக்கன்றுகள் கிடைக்கவில்லை, விலை ரொம்ப உயர்வாக இருக்குது, அப்படி இப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் தெரிகிறது. ஆனால் நம்முடைய இலக்கு 20 லட்சம். விவேகையா வச்சுட்டு போனது 37 லட்சம். டோட்டலாக 57 லட்சம் மரக்கன்றுகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் விதைக்கப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பல தலைமுறையினருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷன் என்ன அப்படிங்கிறது அங்கே சொல்லிட்டார். தாமிரபரணி அம்மாவா இருக்கட்டும், வைகை அம்மாவா இருக்கட்டும், ஆறுகளை அம்மா அப்படின்னு சொல்றதும் அவங்களெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த செய்திகள் நாளடைவில் இங்கிருந்து தான் மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு எதிர்கட்சி ஆளும் கட்சியை குறை சொல்லியோ, ஆளும் கட்சி எதிர்கட்சியை குறை சொல்லியோ மட்டுமே இருக்கக்கூடிய அரசியல்ல இந்த அரசியலை செய்வதற்கு அண்ணாமலை ஏன் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. அதை விட ரொம்ப முக்கியமாக எதிர்கட்சிகளுக்கு எப்படி ஆப்படிக்கிறது அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, மேடையில் ஏறி ஆபாசமாக பேசுறது, ஐயா நீங்கள் திமுகவை பேசுகிறீங்க. மேடையில் ஏறி அப்பா அம்மாவை தப்பாக பேசுறது, ஐயா நீங்கள் நயனா நாகேந்திரன் அவர்களையா சொல்கிறீங்க. மேடையில் ஏறி ஒரு நடிகை பற்றி தப்பாக பேசுகிற, ஐயா உதயநிதி அவர்களையா பற்றி பேசுகிறீங்க. எல்லாம் தெரியுதா? அவர் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் டீகோட் பண்ணணுன்னே தேவையே இல்லை. நம்ம அரசியல் சதுரங்கம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ல உங்கள் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். அப்போ நம்ம அரசியல் படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைவருடைய ஸ்பீச்சை இங்கே பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சை இங்கே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே ஆபாச பேச்சு, அந்த ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போய் என்னுடைய தலைவர் அவங்களை எப்படி இரட்டை வசனத்தில் பேசினார் தெரியுமா அப்படின்னு சிலாகழித்த அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. 1980களுக்கு பிறந்த மனிதர்கள் புது மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக அவருடைய டார்கெட்டை அவர் மென்ஷன் பண்ணுறார். அவருடைய டார்கெட் 1980க்கு பிறகு பிறந்த மனிதர்கள் மட்டும்தான். அந்த டார்கெட்டை மட்டுமே அவர் அசைன்மெண்ட்டாக வச்சு தான் இங்கே எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ 1980களில் இருக்கக்கூடிய மனிதர்களை அண்ணாமலை அவர்கள் டார்கெட் பண்ணும்போது 1990 அதாவது 90s கிட்ஸ்லேருந்து இப்போ வரக்கூடிய கிட்ஸை விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது இரண்டுமே ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலான டார்கெட் தானே அப்படின்னு கேட்டால் எஸ், ஈக்குவலான டார்கெட் தான். ஆனால் 80s 90s அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 வருட கேப் இருக்குல்ல, அந்த 10 வருட கேப்பில் இருக்கிறவங்க என்ன ஏஜில் இருப்பாங்க? ஒரு 45, 42, 43. அப்போ இந்த கேப் ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த கேப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவங்கள கேப்சர் பண்ணி கொண்டு வந்து அது கூடவே ஜென்சி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய 80s 90s கிட்ஸ் எல்லாம் ஒன்றிணைத்து வீத லீடர்ஸ் ஒரு கட்சியாக மாறி அவங்களுடைய அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய விஷன். இதுதான் ஓவராலாக அவருடைய விஷன் வச்சுக்கோங்க. அப்போ அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், நம்மலாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், நம்ம எப்போதுமே என்ன செய்யக்கூடாது, இதுதான் நம்முடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடாது. அதுலேயும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அண்ணாமலை அவர்களுடைய கை தனியா கால் தனியா, இந்த கூட்டத்துக்குள்ள நெரிசலுக்குள்ள சிக்கி தான் நான் வந்தேன். ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அவர்களும் கவுண்டமணி அவர்களும் நம்ம டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு முதல் பரிசாக தங்க சங்கிலியும் இரண்டாவது பரிசாக தங்க மோதிரமும் பரிசளிக்கப்படும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்ட நெரிசல். இந்த பாசம் தான் எனக்கு கிடைச்சிச்சு, எனக்கு தங்க மோதிரம் தங்க செயின்லாம் இல்லை, இந்த பாசம் போதும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இன்டைரக்டா பதிவு பண்றார். அடுத்ததா அவர் சொல்லக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி ரூபாயை பட்ஜெட் பார்த்தேன் ஐயா, அதில் நீங்க சேமிச்சிருக்கீங்க. அதில் 5,000 கோடி ரூபாயை நீர் மேலாண்மைக்காகவும், 5,000 கோடி ரூபாயை கல்விக்காகவும், 5,000 கோடி ரூபாயை கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் இதை நீங்க ஒதுக்கீடு பண்ணிட்டீங்கன்னா வேற லெவலில் நம்முடைய தமிழ்நாட்டை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றார். இதுதான் படித்தவர்களுக்கும் பண்பற்றவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அரசியல் வித்தியாசம். இந்த பண்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க, 15,000 கோடியா நீ எப்படி சேமிப்ப, அது எப்படி உன்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
ஐயா நீங்கள் 15,000 கோடி சேமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது இந்த நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அது வேற்று அரசியல். இவங்க சொல்கிறது வழக்கமான ஒரு மட்டமான ஒரு அரசியல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரசியல். இந்த நம்ம கவர்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம அவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காண்பித்து இந்த அரசாங்கத்தை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். தாவேக அரசாங்கம் செவிசாய்க்கிறது. 717 டாஸ்மாக் கடைகள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை 500 மீட்டர் ரேடியஸில் இன்னும் சில கடைகள் மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் லிஸ்ட் எடுத்து கொடுத்த போது அதை சரிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் தாவேக அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாவேக அரசாங்கத்துக்கு பாராட்டு. இப்படி ஒரு அரசாங்கம் நடத்தப்படுவதே இங்கே ரொம்ப பெரிய சிக்கலாக தான் இருந்துச்சு. தெரிந்தோ தெரியாமலோ மக்கள் நினைத்த மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி புதுசாக உருவாகி இங்கே ஆட்சி நடத்துகிறது. ஒரு வருஷம் அவங்களுக்கான டைமிங்கை கொடுக்கணும். அந்த டைமை கொடுத்து அவங்களுடைய உழைப்பு மக்களுக்கு எப்படி போய் சேருது. கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்களில் 101 பேர் புதுசாக சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிறார்கள். அவங்களுக்கான ஏனிப்படியாக தான் நம்ம இருக்கணுமே தவிர அவங்களை கூட்டு வச்சு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு பவராக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் பார்ப்போம், ஒரு வருஷம் அவங்க சரியாக அவங்களுடைய வேலை செய்யலைன்னா முதல் கேள்வி நம்முடைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் சொல்கிறார். ஸோ ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி போன முறையும் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இப்போவும் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு வருஷம் பிறகு, அதாவது இந்த ஆட்சி அமைந்து ஒரு வருஷம், இப்போ 100 நாட்கள் முடிஞ்சிருக்கா, 1 இயர் முடிஞ்சு இன்னும் 265 நாட்கள். இந்த 265 நாட்களில் நீங்கள் ஊழல் செய்யலை, லஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொன்னாலும் சில ஆடியோக்கள் என் பக்கம் இருக்குது அப்படிங்கிறார். நமக்கு நல்லாவே தெரியும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் காரணமாக திமுகக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ் உருவானது அப்படின்னு சொல்லி. அந்த டேமேஜை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு திமுகக்கு பல மாதங்கள் செலவானது. அண்ணாமலை அவர்கள் உருவாக்கின அந்த டேமேஜை சரிப்படுத்துவதற்கு திமுகக்கு பல மாதங்கள் ஆனது. அதனால் ஏகப்பட்ட நபர்கள் உள்ளடி பிரச்சனையில் சிக்கினாங்க. அரசியல் கட்சியாக இருந்த திமுகவில் பல குழுக்கள் அப்படிங்கிறது உருவானது. அதன் பிறகு அது பேச்சப்பாய் வர்றதுக்கு பல மாதங்கள் எடுத்தது. அப்போது தாவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகள், நீங்கள் எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அண்ணாமலை அவர்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா அதை கொத்தி காண்பித்து மக்களிடையே கொண்டு வருவதற்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்படி தயாராக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? தவறு செய்யாதீங்க, மக்களுக்காக நல்லது செய்யுங்க. உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் ஃபேக்காக வந்து சொன்னால் கூட இல்லை தாவேகா நல்லது தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் இதுதான் உண்மை, இது போய் அப்படிங்கிற மாதிரி பல உண்மைகள் வெளிவரும் பட்சத்தில், வெளிவராமல் இருக்க வேண்டும், வெளிவரும் பட்சத்தில் தாவேகா நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாவேகா ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம சிஎம் விஜய் சார் அவர்கள் அனுமதிக்கவே கூடாது. என்னதான் தலைவன் ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக ஆட்சி நடத்தினாலும் தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் சரியா இல்லை, அதுக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியா இல்லை அப்படின்னா அது அரசாங்கத்துக்கு தான் பெரிய கேடு பெயராக மாறும், கெட்ட பெயர் ஏற்படுத்தும். அதனால கடைக்கோடி தொண்டன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒன்றுமே இல்லை, முருகப்பெருமானை பற்றி தப்பாக பேசின மைக்கேல் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவனுடைய ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தாவேகாவின்காரன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் தாவேகாவினுடைய உறுப்பினர் பார்த்தீங்களா என்ன மாதிரியான பேச்சை பேசியிருக்கான், முருகப்பெருமானை தப்பாக பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முருகப்பெருமானை பற்றி தப்பாக பேசின மைக்கேல் அவனுடைய கோபம் அவன் மீது மட்டும் முடிக்கலை. அந்த கட்சிகள், எதிர்கட்சிகள், அதுக்கு தவறான இல்லாட்டி அந்த மதத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள், முருகனை நேசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருடைய கோபமும் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக தாவேகா பக்கம் போகுது. ஆனால் கடைசியில் தான் இன்றைக்கி அந்த மைக்கேல் மேலே தாவேகாக்காரங்களே கேஸ் கொடுத்துருக்காங்க. இவன் தாவேகாவே கிடையாது, ஆனால் எங்கள் கட்சியின் பெயரை தப்பாக யூஸ் பண்ணியிருக்கான், அவன் மீது நீங்கள் என்ன செய்யணும், வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி இதே காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த மைக்கேல் பற்றியான ஒரு புகார் போயிருக்கு அப்படிங்கிறது வேறொரு விஷயம். ஸோ மக்களுடைய பார்வைக்கு இது எப்படி ப்ரொஜெக்ட் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது தாவேகா வர்சஸ் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய கட்சி, இது ஒரு பெரிய பிரளயமாக மாறும். இப்படி மாறும்போது திமுக இதுக்கு பின்னாடி நிற்கும். இதை திமுக எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா அடுத்த 5 வருஷம், ஒரு வருஷத்தில் ஆட்சியை கவிழ்த்திடலாம், ஆப்ரேஷன் மேகாலயா அப்படிங்கிறது உருவாக்கி அற்பத்தனமான அரசியல் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, ஆட்சி சரியாக நடக்கலைன்னா அதுவே கவிழ்ந்துடும் அப்படிங்கிறார். யதார்த்தமான ஒன்று தான். மக்களுடைய கோபம் உடனே திரும்பிடும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பார்த்து வந்தவங்க, ஏடிஎம்கே டிஎம்கேனுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் அந்த கட்சி 10 தவறு செஞ்சால் கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை வராது. ஆனால் தாவேகா ஒரு தப்பை செஞ்சால் கூட அது 10 மடங்காக பெரிதாக ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால தான் தாவேகாவுக்கு இது வாழ்வா சாவா, திமுகவுக்கும் அது வாழ்வா சாவா தான். தாவேகாவை வளர விட்டுட்டாங்க, திமுக சோழி முடிஞ்சு. தாவேகா கூடயே தாவேகாவை அடிப்பதற்கும் தாவேகாவை பாராட்டுவதற்கும் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா திமுக முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறத விட அதிமுக முடிஞ்சிருச்சா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். மதிமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மதிமுக இருக்குது, இப்போதும் வைகோ அவர்கள் இருக்கிறார்கள், துரை வைகோ அவர்கள் இருக்காங்க. ஆனால் முன்ன மாதிரி மதிமுகவினுடைய செய்திகள் வெளியாகுதா அப்படின்னு கேட்டால் வராது.
அதிமுக இருக்கு, இப்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாங்க, ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுறாங்க, ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா முன்ன மாதிரி அம்மா அவர்கள் இருந்த மாதிரியான அதிமுகவை நம்மால் இப்போது பார்க்க முடிகிறதான்னு கேட்டா இல்ல. அப்போ இதே மாதிரி திமுகவுக்கும் ஒரு காலம் இருக்குது. அவங்க பீக்கில் இருந்துட்டாங்க, பீக்கில் இருந்து இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்க பீக்குக்கு போகணுன்னா அவங்களுடைய நிர்வாகமும் அவங்களுடைய அரசியலும் மக்களுக்கு ரொம்ப தெளிவான அரசியலாக இருக்க வேண்டும். அதை விடுத்து நான் பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன், நான் ஜாலியாக ட்ரிப்பு போனேன், என்னைய சூப்பராக கூப்பிட்டுட்டு போயிட்டு ரோட் ஷோ நடத்துனாங்க. சார், உங்களை பிடிச்சது பொம்பளை கேஸில். நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா ஏதோ விவசாயிகளுக்காக பேசி நீங்கள் உள்ளக்க போனதா அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் லைவாக பார்த்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? மக்கள் கண்டினியூஸ் லைவாக உங்களுடைய அரெஸ்ட் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அது அரெஸ்டே கிடையாதா, இது எல்லாத்தையுமே பார்த்த பிறகு அதை மக்கள் பார்த்ததை விட வேறொரு விஷயத்தை நீங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வரீங்க அப்படின்னா மக்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவாங்க? ஒரு அக்செப்ட்னு ஒன்று இருக்குல்ல. முதல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்து அதை கண்ணார பார்த்து காதார விசாரித்து ஒட்டுமொத்தமாக அதை படித்து தெரிந்து கொண்ட பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய ஜென்சி பசங்கள்லாம் நம்புகிறாங்க. அதை விட கொஞ்சம் பேர் எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மறுபடியும் உன்னிப்பாக அவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றுங்கள். அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்கிறார், அந்த குரலை நாம் கேட்டுவிட்டோம். இது 1980களுக்கு பிறந்த அந்த மனிதர்கள், அந்த குழந்தைகள், மாணவர்களுடைய குரலை நாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீத லீடர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். ஸோ அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் லேட்டஸ்ட்டாக இருக்குது. எப்படி தாவேக்கா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனை செஞ்சாங்களோ அதே ப்ரிப்பரேஷனை இப்போ வீத லீடர்ஸ் சார்பாக நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அதுக்கு ப்ரிப்பரே ஆகாமல் நாம் இன்ஸ்டாகிராமால் தான் தோற்றோம், நாம் அதுக்காக தான் தோற்றோம், நாம் இதுக்காக தான் தோற்றோம்னு சொல்லி தோற்றதுக்கான காரணத்தை யார் மீதோ பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சரியாகும்? சோஃபார் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். 1 year டைம் பீரியட் அப்படிங்கிறது தாவேக்காக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு அரசியல். இந்த ஹெல்த்தியான அரசியல் வரும்போது தான் மக்களுக்கான நல்லது நடக்கும். இதுதான் போட்டி. பொறாமை இல்லாத, வஞ்சம் இல்லாத, வன்மம் இல்லாத, அழுக்கு இல்லாத, ஆபாசம் இல்லாத இந்த மாதிரி அரசியல் மக்களுக்கான அரசியலாக மாறும். என்ன நினைக்கிறீங்க? விஜய் வர்சஸ் அண்ணாமலை நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததாக வேறு யாராவது வராங்க அப்படின்னா அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.